கேட்க வரீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வேர்க்கடலை கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்துருங்க. அதை சேர்த்துட்டு இப்போ கடலைப்பருப்பு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு இப்போ கரண்டியால் கொஞ்சம் நல்லா அதை எப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். 2 மிளகாய் வத்தல் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். சாம்பார் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்கும் இந்த பொடி மாஸ் வந்து வெண்டைக்காய் பொடி மாஸ் வந்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற